ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லைனிங் பிளவுஸினுடைய கட்டிங். அதாவது பிகினர்ஸாக இருக்க நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதை எப்படி பேக் தட்டு வெட்டுறது, அதை வச்சு எப்படி ஃப்ரண்ட் தட் வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் வெட்டும்போது நீங்கள் டைரெக்டாக கிளாத்லேயும் வெட்டலாம் அல்லது பேட்டர்ன் மாதிரி ஒரு ஷீட்லேயும் வெட்டலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க வேற நியூஸ் பேப்பரோ அல்லது ஒயிட் ஷீட்டோ எதையாவது ஒரு பேப்பர் வச்சு அதில் வெட்டி நீங்கள் பழகிக்கோங்க. ஏன்னா ஆம்போல் கர்வு ஸ்லீவுக்கு வெட்டுறது இது எல்லாமே நீங்கள் ஒன்று 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம வளைவு அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீ ஹேண்டாக போடும்போது தான் அது ஈஸியாக, என்னதான் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதில் வெட்டினாலுமே அதுக்கப்புறம் நம்ம வெட்டும்போது நமக்கு அந்த ஷேப்பு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அதை பண்ணுவோம். அப்போது அந்த ஃப்ரீ ஹேண்டாக நம்ம ஆம்போல் ரவுண்டு, அதே மாதிரி ஸ்லீவ்ல அந்த ரவுண்டு, இது எல்லாமே நம்ம வெட்டி பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை வச்சு கிளாத்தில் கட் பண்ணுங்க. பேப்பரில் பேட்டர்னாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் மாதிரி போட்டு அதை நீங்கள் கிளாத்தில் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு ஒரு 10 ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும். அல்லது ரிப்பீட்டடாக ஒரு 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 6 மந்த்ஸுக்குள்ளே 4-5 முறை அவங்களுக்கு நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்களுடைய பேட்டர்ன் நம்ம போட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் அப்பப்போ அவங்களுடைய உடம்புனுடைய ஷேப் மாறுது, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன்லேயே நீங்கள் மார்க் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது பட்டியினுடைய அளவோ அல்லது ஆம்போலினுடைய அளவோ மாறும் அப்படிங்கிற மாதிரியான கரெக்ஷனாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் ஒரு கட்டிங் போடணும். ஏன்னா பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு சைஸுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சைஸுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். அடுத்த சைஸு தான் அதுக்கு கரெக்டாக இருக்குமே ஒழிய சேஞ்சஸ் பண்ணும்போது நம்ம அதில் நிறைய மிஸ்டேக் வந்துடும். அதனால எப்பவுமே ஒரு நெக்கினுடைய உயரம், ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் உயரம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம மாற்றிக்கலாம். பேக் லென்த் அதிகம் வேணும் அப்படின்னா அப்போ பட்டியினுடைய உயரமும் நம்ம மாற்றணும். அப்போ ஃப்ரண்ட்டினுடைய லென்த்தை நம்ம குறைக்கணுமா அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதனால மேக்சிமம் கையினுடைய நீளம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதை டிபெண்ட் பண்ணி எதுவும் நம்ம வைக்க போகிறதில்ல. ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் அப்படின்னாலும் கழுத்தினுடைய அகலம் குறைக்கணும் அப்படின்னாலும் நம்ம அதே பேட்டர்னை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உயரத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை இது பண்ணி யோக்கினுடைய உயரத்தையும் நம்ம மாற்றணும். அப்போ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு கட்டிங் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம பேக் பார்த்தோம், அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறதையும் வச்சு போட்டுருவோம். இப்போ ஸ்லீவ் நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஸ்லீவுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்லீவனுடைய லென்த் அப்படிங்கும்போது 5.5 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். ஸ்லீவ் ரவுண்டு அப்படிங்கும்போது 10 இன்ச் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு அளவு என்ன வேணும் அப்படின்னா நம்ம பாடியில் ஆம்ஹோல் ரவுண்ட் எடுத்திருப்போம். இதிலிருந்து இது வரைக்கும் என்ன அளவு வருதோ இந்த அளவு நமக்கு தேவை. இது ஒரு 3 இன்ச்சு அப்படின்னா இந்த 3 இன்ச்சு தான் அடிக்கையினுடைய அளவு. நமக்கு ஒரு ஸ்லீவ் கட் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இந்த அடிக்கை அளவெல்லாம் நம்ம நோட் பண்ண மாட்டோம். ஆம்போல் ரவுண்டு வச்சுட்டோம் அப்படின்னாவே அந்த ஷேப்பு கட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். ஆனால் பிகினர்ஸாக இருக்கீங்க, ஒருத்தருக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு சில கால்குலேஷன் நம்ம போட்டு தான் ஆகணும். அப்படி பண்ணும்போது தான் இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது நமக்கு இதுதான் நம்மளுடைய கையினுடைய கேப்பினுடைய ஹைட்டு. இதை தான் நம்ம கேப்புன்னு சொல்லுவோம். ஸ்லீவனுடைய கேப் ஹைட்டு அல்லது அடிக்கையினுடைய உயரம் இதுதான். இந்த அளவு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையினுடைய நீளம் 5.5 + 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அடிக்கை அளவு இருக்குது. கையினுடைய ரவுண்ட் அப்படிங்கும்போது 10 இன்ச்சு அப்படிங்கும்போது இதை நம்ம 2ஆக பிரிச்சுக்குவோம். 5 இன்ச்சு வரும் ப்ளஸ் 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ். இப்போ அடிக்கையினுடைய அளவு இருக்குது, கையினுடைய நீளம் இருக்குது, கையினுடைய ரவுண்ட் இருக்குது. இந்த 3 அளவுகளையும் வச்சு தான் நம்ம ஒரு ஸ்லீவ் கட் பண்ணோம். அப்போ அடிக்கை அளவு கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. அதுதான் மெயின் ரீசன். அப்புறம் நெக்கு இதெல்லாமே நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. டீப் நெக்கு அல்லது ரொம்ப மாடர்னாக வேறு ஏதாவது நெக்கு வைக்கும்போது தான் உங்களுக்கு நெக்கில் லூஸ் வரும். அதை அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்த அளவு 5.5, கை சுற்றளவு 10, அடிக்கை அளவு நம்ம மார்க் பண்ணும்போது வந்தது தான். அதாவது இப்போ நீங்கள்
இந்த இடத்துல 8.5 இன்ச்சு வருது அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5 வைக்கிறீங்க அப்படின்னா இங்க 5.5 வச்சிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து 3 இன்ச்சு நமக்கு வந்துடும். அதுதான், அதாவது இந்த ஷோல்டர் அளவு போக மீதி இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கேப்புக்கான ஹைட் நம்ம வைக்கிறோம். இது வந்து நிறைய பேர் நிறைய விதமா கால்குலேஷன் போடுவாங்க. அதாவது செஸ்ட் ரவுண்டை 12ஆ பிரிச்சு வர்றதையும் கேப் ஹைட் வைப்பாங்க. ஆனா இதுல என்ன ஒரு இது அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஷோல்டர் வைக்கிறோம். அப்படி ஷோல்டர் வைக்கும் போது நமக்கு வந்து அந்த சைட்ல இந்த ஷோல்டர் போக மீதி இருக்கிறத தான் நம்ம வந்து வைக்கிறோம். ஏன்னா ஒருத்தர் ஷோல்டர் மேல ஏறி வைப்பாங்க, ஒரு சிலர் கரெக்டா அந்த எட்ஜ்லயே வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம இதை மெஷர் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் ஷோல்டர் ஃபாலை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதனால நீங்க மெஷர்மெண்ட் எப்பவுமே கால்குலேட் பண்ணும்போது இந்த அளவு செஸ்ட் ரவுண்டு மைனஸ் ஷோல்டர் அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அதை மைனஸ் பண்ணிட்டு மீதி வர்றதை நீங்க வந்து கேப் ஹைட்டா வச்சுக்கலாம், அடிக்கையினுடைய அளவை நீங்க வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதுல ஸ்லீவ் கட் பண்றேன். எப்படி நீங்க மார்க் பண்ணணும், ஒரு ஸ்லீவ் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னா கிராஸ் வைஸ், அதாவது குறுக்க போட்டு வெட்டக்கூடாது. அப்படி வெட்டணும் அப்படின்னா நம்ம போடும்போது கை இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும், துணி எக்ஸ்பெண்ட் ஆகாது. வேர்க்கும் போதோ அல்லது நம்ம உடம்பு வந்து ஒரு மாதிரி இதா இருக்கும் போதோ அது வந்து ரொம்ப டைட்டா தான் ஆகும். அதுவே ஸ்ட்ரெயிட் லைன்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க கையினுடைய வேலை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி அசைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். கை வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே நீல வாக்குல தான் நம்ம துணி போட்டு கட் பண்ணணும். அதாவது டபுள் லேயர் வேணும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபோல்டிங் தான் நம்ம வைக்கணும். இப்போ இதுல வந்துட்டு கையினுடைய நீளம், இது வந்து ஒரு கிளாத் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது இங்க ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணது போக இங்க இருக்க கிளாத்து, இது வந்து ஃபோல்டிங். துணி வந்து ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஃபோல்டிங் பண்ணிருக்கீங்களா அல்லது உள்ளுக்குள்ள வச்சு ஃபோல்டிங் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது தான். ஒண்ணு மேல ஒண்ணு அப்படிங்கும் போது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், 2ஆ மடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இன்னொரு துணியை மடிச்சு ஒண்ணு மேல ஒண்ணு வைப்போம். அதே மாதிரி இன்னர் ஃபோல்டிங் அப்படிங்கும் போது 2 லேயர் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணா மடிப்போம். அப்போ அது வந்து இன்னர் ஃபோல்டிங். அதாவது அவுட்டர் ஃபோல்டிங் இன்னர் ஃபோல்டிங் அப்படிங்கிறது அதுதான். ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு ஃபோல்டிங் அப்படின்னா அது வந்து நம்ம எப்பவும் வைக்கிறது அவுட்டர் ஃபோல்டிங். இன்னர் ஃபோல்டிங்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு நம்ம மடிப்போம். அந்த ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சு நீங்க மடிக்கும் போது மேல இருக்க 2 லேயர்ல தான் உள்கை கட் பண்ணணும். அதே மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு நம்ம பண்ணும்போது உள்ள இருக்க 2 லேயர்ல தான் உள்கை வந்து நம்ம கட் பண்ணணும். அதனால கட் பண்ணும்போது உள்கை கட் பண்றத மாத்தி கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ்னுடைய லென்த்து. இப்போ இங்க வந்து எனக்கு 5.5 இன்ச்சு அப்படிங்கும் போது இங்க ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சு, அப்போ 6 இன்ச்சு வச்சிருக்கேன். இந்த பக்கம் 1.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1.5 இன்ச்சு வந்து ஃபோல்டிங்காக, இந்த 1/2 இன்ச்சு வந்து நம்மளுக்கு ஷோல்டர் வந்து ஸ்டிச்சிங்காக. இப்போ இதுல இருந்து இது 3 இன்ச்சு நான் மார்க் பண்றேன். இதுதான் கேப் ஹைட்டு, அதாவது அடிக்கையினுடைய அளவு. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஆம்ஹோல் ரவுண்டு 1/2 என்ன அப்படிங்கிறத இங்க வந்து நீங்க கிராஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 13 இன்ச்சு அப்படின்னா இங்க வந்து 6.5 இன்ச்சு வரணும். 13.5 இன்ச்சு அப்படின்னா 6.25 வரணும். இங்க இருந்து இங்க நம்ம எடுத்திருக்கிற ஆம்ஹோல்னுடைய 1/2. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு இங்க நம்ம சீமுக்காக விட்டுக்கலாம். கை சுற்றளவு 10 இன்ச்சு அப்படிங்கும் போது இங்க வந்து லைட்டா இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மடிப்புக்காக. அதே மாதிரி இங்கேயும் 1.5 இன்ச்சு. இது ஃபர்ஸ்ட் வந்து 1.5 இன்ச்சு ஃபோல்டிங், 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு கையினுடைய நீளம், 6 அடிக்கையினுடைய அளவு 3 இன்ச்சு. இதுல 6.25 அப்படிங்கிறது 1/2 ஆம்ஹோல் ரவுண்டு. அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுல 6.25 அப்படிங்கிறது. அடுத்தது 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ். இப்போ இதுல என்ன பண்ணணும், இந்த கிராஸ் லைன்ல நீங்க ஒரு மிட் லைன் போட்டுக்கோங்க. இங்க வந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு உங்க பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை கொண்டு வந்து இந்த ஹாஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து அப்படியே உள்ள கொண்டு வந்துருங்க. இந்த இடம் ரொம்ப அவுட்டர்ல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேக் ஆம்ஹோல்ல லூஸ் வரும். அதனால இது வந்து ரொம்ப இப்படி இறங்கி இப்படி ரவுண்ட் பண்ண வேண்டாம். இப்படி உள்ள கொண்டு வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்கை வெட்டும் போது இதுல இருந்து இப்படி வெட்டிக்கோங்க. இந்த லைன் பாத்தீங்கன்னா இந்த 1/2 இன்ச்சுக்கு இந்த மிட் பாயிண்ட் கிட்ட இதை அப்படியே கர்வ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது இங்க இருந்தே கொண்டு வந்து இப்படி பண்ணு. இந்த ஸ்லீவ் ஓபன் பண்ணும்போது உள்கை வந்து இப்படி சடனா இங்க இப்படி வரக்கூடாது, இப்படி வந்துச்சுன்னா இந்த இடம் நமக்கு தூக்கிட்டு வரும். அதனால இதை வந்து ஸ்மூத்தா இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு
இந்த இந்த ஷோல்டர் கிட்ட அந்த ஒரு தூக்கல் மாதிரி வராம இருக்கும். அதனால இந்த இடம் வெட்டும் போது கொஞ்சம் கவனமா வெட்டிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்க நிறைய கால்குலேஷன் போட்டு இப்படிதான் வெட்டணும் அப்படிதான் வெட்டணும்னெல்லாம் நீங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளவுஸ் கட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஏகப்பட்ட டைம் எடுக்கும். அதனால நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீ ஹேண்டா ஆர்ம் ஹோல் நீங்க வந்து கட் பண்ண கத்துக்கோங்க. இப்போ ஒரு மிட் பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மேல வந்துட்டு ஒரு 2 இன்ச்சோ அந்த நம்ம இங்க வந்து ஆர்ம் ஹோல் எப்படி போடுறோம், எங்க இருந்து இப்படி கர்வ் கொண்டு வரோமோ ஒரு 2 இன்ச் அப்படின்னா இங்க ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அது ஸ்ட்ரைட்டா கொண்டு வரக்கூடாது. அது அந்த 2 இன்ச் வர்ற இடத்துல இப்படி கிராஸ் பண்ணி இப்படி உள்ள கொண்டு வந்துருங்க. அவ்வளவுதான். இது வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷினுடைய சைடு ஷேப் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த ஷேப்பும் நீங்க நிறைய கட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் ஸ்லீவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கர்வ் கொண்டு வந்தீங்கன்னா சரியா போயிடும். அந்த மாதிரி நீங்க பழகிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம 6.25. இதுவே இங்க இருந்து நம்ம மெஷர் பண்ணனதும் 6.25. அப்போ நீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இங்க வர இந்த நாச்சும் இங்க வர இந்த நாச்சும் நமக்கு ஈவனா வரணும். அதே மாதிரி இந்த கேப் ஹைட்டு இது வரைக்கும் வந்துடும். அப்ப இதுக்கு மேல நம்ம போடும்போது நமக்கு கை வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷோல்டர் ஃபால் வராம இருக்கும். செஸ்ட் ரவுண்டு கரெக்டா வச்சுக்கோங்க, ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வைக்கும் போது உங்களுக்கு இந்த ஷோல்டர் ஃபால் வராது. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்லீவுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா கையினுடைய நீளம், கையினுடைய ரவுண்டு, ஆர்ம் ஹோலினுடைய ரவுண்டு, அடிக்கையினுடைய அளவு, அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் வந்து அதுவே எல்போ ஸ்லீவா, 3/4 ஸ்லீவா, ஃபுல் ஹேண்டா, இல்ல என்ன பஃப் ஸ்லீவா, என்ன மாடலா இருந்தாலும் பேசிக் ஸ்லீவ் இதுதான். இந்த பேட்டர்ன் வச்சுதான் நீங்க மற்ற எந்த ஒரு டிசைனா இருந்தாலும் நீங்க போட முடியும். அப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவ் கட்டிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்க ஒரு பேப்பர்ல போடுறதா இருந்தா இந்த ஒன் சைடு போட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் கிளாத்ல போட்டு நீங்க உள்கை வெட்டிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க பேட்டர்ன் வந்து போடணும்னு இல்லை, ஆனா பழகிறவங்களா இருந்தா டபுள் சைடுமே போட்டு 2 ஸ்லீவுமே கட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு நாளுக்கு ஒரு 10 கட்டிங் கூட போட்டு பழகலாம், 15 கட்டிங் கூட போட்டு பழகலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த அதை செய்யணும் அப்படின்னா அது நமக்கு பழகி வர்ற வரைக்குமே அதை விடாமுயற்சியை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பா வரும். நிறைய பேர் சொல்ற விஷயம் இந்த ஆர்ம் ஹோல் கரெக்டா வர மாட்டேங்குது, அந்த ரவுண்டு கரெக்டா வரமா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து அழகா கோலம் போடுற மாதிரி தான் அதுவும், அந்த ஷேப் கொண்டு வர்றது மட்டும்தான். அதனால நீங்க தாராளமா அந்த ஷேப்பை கொண்டு வந்து நீங்க வந்துட்டு இந்த ஸ்லீவினுடைய கட்டிங் வந்து நீங்க போட்டு பாருங்க. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் இந்த வீடியோஸ்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த சம்பந்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய வீடியோக்கெல்லாம் நம்ம போடும்போது ஏதோ இடையில ஒரு வீடியோ விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அந்த விஷயம் புரியாம அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம டிபெண்ட் பண்ணி கொண்டு போகிறோம். அப்போ நீங்கள் தவறாமல் எல்லா அளவு எடுக்கிறது, கன்வெர்ட் பண்ணுறது, பேக் கட் பண்ணுறது, ஃப்ரண்ட் கட்டிங், இப்போ ஸ்லீவ், இதை எல்லாமே தொடர்ச்சியாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.